திருடிட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ரமேஷ், ரமேஷ் என்னாச்சு? காசிக்கு போன எங்க சித்தப்பா இறந்துட்டாரா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. பிரீத்தி, என்னடி மாப்பிள்ள ஒரு மாதிரியா போயிட்டு இருக்காரு? ஏய், உனக்கு என்னாச்சு? நீயே அழறடி. என்னாச்சு? காசில இருந்து போன் வந்ததுமா. காசில இருந்தா? யார் போன் பண்ணா? ரமேஷோட சித்தி. சித்தியா? என்னவா? ரமேஷோட சித்தப்பா. சித்தப்பா? சித்தப்பா சொல்லு. அவரு இறந்து போயிட்டாராமா. தீபா, அப்பா எங்க? வெளிலதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா? ஒண்ணு இல்ல. மகேஷ், அப்பா பாத்தியா? வெளியேதான் இருக்காரு. என்ன விஷயம்? சரி, நான் பாத்துக்கிறேன். அறிவு இருக்காடி உனக்கு? எழவு விஷயத்தை போய் அவங்க அப்பா கிட்ட சொல்ல சொல்லிருக்கியே. அந்த ஆளு நிச்சயத்தை நிப்பாட்டினா என்னடி பண்ணுவ? கொஞ்சம் கூட மூளை இல்லாம பண்ணிட்டியே. இப்ப எப்படியாவது மாப்பிளையை தடுத்து நிறுத்தி ஆகணுமே. ஏமா தடுத்து நிறுத்தணும்? இது சொல்ல வேண்டிய விஷயம் தானே. வாய் மூடி உன்ன. ஏய், இது போய் சொன்ன என்ன நடக்கும் தெரியுமா? குடும்பத்துல அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே சாவு வர வச்சுட்டான்னு சொல்லி நீ அதிர்ஷ்டமே இல்லாதவன்னு உன்னை ஓரம் கட்டிடுவாங்கடி. அப்புறம் ஊரெல்லாம் நீ அதிர்ஷ்டம் இல்லாதவன் பேச்சு பரவி கடைசியில உனக்கு கல்யாணமே நடக்காம போயிடும்டி. அம்மா, அம்மா இப்ப என்னம்மா பண்றது? இரு இரு, நான் போய் மாப்பிளைய கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, அழாத, பேசாம இரு, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் உங்க வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அப்பா பாத்தீங்களா? வெளியில யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காருப்பா. மாப்பிள, என்ன காரியம் பண்ண பாத்தீங்க மாப்பிள? யானை தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி நீங்களே உங்க தலையில போட்டு பாத்தீங்களே. என்னத்த பேசுறீங்க? சுத்தமா புரியலையா உங்களுக்கு? உங்க சித்தப்பா காசில செத்து போன விஷயத்த சொல்லத்தானே உங்க அப்பாவை தேடிட்டு இருந்தீங்க? ஆமாத்த, அப்பாட்ட சொல்லித்தானே ஆகணும். ஏன் சொல்லணும் தடுத்து கூப்பிட்டு வந்தீங்க? ஐயோ, நான் கூட்டிட்டு வந்தேனா? நீங்க போய் தாராளமா சொல்லுங்க மாப்ள. சொன்னா பிரீத்தி உங்களுக்கு கிடைக்க மாட்டா. என்ன பாக்குறீங்க? நீங்க என்ன சம்பாதிச்சா சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க? எல்லாம் உங்க சித்தப்பன் சம்பாதிச்ச சொத்தை தானே புடுங்கி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா தானே என் பொண்ணு பிரீத்தி உங்களுக்கு பொண்டாட்டி ஆக முடியும். அதனாலதான் நான் உங்களை கூப்பிட்டேன். என்ன முழிக்கிறீங்க? சொத்துக்களை தானமா கொடுத்த உங்க சித்தப்பா என்னைக்காவது திரும்ப வந்து கேட்டுருவாரோங்கிற பயம் என் மனசுக்குள்ள அப்படியே உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. நல்ல வேளை, இப்ப அவர் காசியில மண்டைய போட்டுட்டாரு. இனிமே அந்த சொத்துக்களை கேட்க ஒரு நாதியும் சாரி 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 யாருமே இல்ல. இத நீங்களே போய் சொல்லி கெடுத்துக்க போறீங்களா? பேசாம எதுவுமே தெரியாத மாதிரி இருங்க. நிச்சயதார்த்தம் நல்லபடி முடியட்டும். ஆமா ரமேஷ், உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாரு. இந்த முகூர்த்தத்தை விட்டா அப்புறம் தீட்டுன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு தள்ளி போட்டுருவாங்க. இன்னும் என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? உங்களுக்கு சொத்துக்களும் என் மக பிரீத்தியும் வேணுமா? இல்ல மறுபடியும் மகாலிங்கம் வீட்டுக்கே வேலைக்காரனா போக போறீங்களா? ரமேஷ், இந்த ஒரு வருஷத்துல
நம்ம மனநிலை வேணா மாறாம அப்படி இருக்கலாம், ஆனா நம்ம பெத்தவங்களோட முடிவு மாறாம அப்படி இருக்கும்னு நிச்சயமா சொல்ல முடியாது. அதனால இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ண கூடாது. ப்ளீஸ். எந்த முடிவெடுத்தாலும் சீக்கிரமா எடுங்க. ஆமா ரமேஷ். சுபமஸ்தோ. திருமண நிச்சயதாம்புல பத்திரிகை திரு வேதநாயகம் மல்லிகா தம்பதிகளின் மகளான பிரீத்திக்கும் சிவலிங்கம் துர்கா தம்பதிகளின் மகனான ரமேஷுக்கும் திருமணம் செய்து வைக்க பெரியோர்களாலும் ஆண்டவன் அனுகிரகத்தாலும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபமஸ்து. தட்ட மாத்திங்க. சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரஜ ஆஜுஷேவேந்திரஜே பிரதிதிஷ்டதி தனம் தானியம் வசம் பகபுத்திர லாபம் சதசம் மத்சரம் தீர்க்கமாயுः ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணः நிச்சயதார்த்த சுபமுகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து. Wow! 2 minutes instant noodles ready for the breakfast. இதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, இதையும் செஞ்ச. இது பாரு, கஷ்டப்பட்டு நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிருக்கேன். தயவு செஞ்சு சாப்பிடு. வேணா லஞ்சுக்கு நிப்பாச்சு பயிறு பட்டாணி எது கொடுத்தாலும் நான் வாயை மூடிட்டு சாப்பிடுறேன். இதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்ல, நான் சாப்பிட மாட்டேன், புரிஞ்சுக்கோ சொன்னா. ஐயோ கடவுளே, இது பாரு உன் சதாசிவம்! டாக்டர் படிப்பெல்லாம் சதாசிவம், சதாசிவம், சதாசிவம் இல்லைங்களா? அவர் இல்லைங்களே. யார் நீங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், சதாசிவம் எங்க? அவரு பக்கத்துல அவர் மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு. எப்போ வருவாரு? என்ன முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க, ஏன் அவரை தேடிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்களாம் யாரு? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையா? நாங்க இங்க வந்திருக்கிற கெஸ்ட். அத விடுங்க, முதல்ல நீங்க யாரு அத சொல்லுங்க. என் பேரு குமார், கந்துவட்டி குமார்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ஆளே என்கிட்ட 75,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். 2 மாசமா வட்டியும் கட்டல, கண்ணையும் காணா. எங்க அந்த ஆளு? உள்ள இருக்கானா? அவர்தான் இங்க இல்லன்னு சொல்றோம்ல. பக்கத்து தெருவுல தான் உங்க மாமியார் வீடு இருக்கு, அங்க போய் பாருங்க. அந்த ஆளு உள்ளதா இருப்பா, நான் போய் பாக்குறேன் பாரு. ஹலோ சதாசிவம், என்ன சொல்லி விட, நீ சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கீங்க. யோ சதாசிவம், எங்கடா போன? சதாசிவம், காசை வாங்க தெரியுது. சதாசிவம், ஏய் என்னம்மா, நான் வந்தது தெரிஞ்சது பின்வாசல் வழியா ஓடிட்டானா? ஏங்க அவர் இங்க இல்லன்னு அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்க நம்மள என்ன, நான் என்ன பண்றது? நம்ப மாட்டேமா. இன்னைக்கு வேணா அவன் டிமிக்கி கொடுத்துட்டு போலாம். அவனை நான் இன்னைக்கு பாத்துறேன், வரட்டும். வராமலா போயிடுவான். நீங்க ஏமா நின்னுகிட்டு இருக்கீங்க? இந்தாங்க சாப்பிடுங்க. சதாசிவத்தை பார்த்து இன்னைக்கு பாக்கிய வசூல் பண்ணாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்னடா அப்படியா? நான் இப்ப உடனே வந்துடுறேன். இந்த பாருமா, எனக்கு பணம் வந்தாகணும். அதை கொடுக்காம சதாசிவம் ஏமாத்தலான்னு நினைச்சா அது நடக்காது. அந்த ஆளு வந்த உடனே பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது. இப்ப என்ன பண்றதுடி? எனக்கு ஒண்ணுமே புரியல. சதாசிவம் அங்கிள் வரட்டும், எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். இருக்கிற பிரச்சனை பார்த்தாதானே இது வேற. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அது ஒரு காலும் நடக்காது. நான் இங்க இருக்கிற வரைக்கும். வாங்க இங்க, வாங்க இங்க, உங்களை தான்.
என்ன அண்ணன் நட போட்டுட்டு வரீங்க? ஆமா, உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டு விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? என்னம்மா, யாரு எந்த விஷயத்துல நான் தலையிட்டேன்? அது எப்படிங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் குடுக்குறீங்க? சொன்னதானே புரியும். சொல்ற சொல்லாம என்ன ஓடியா போறேன்? ஆமா, அந்த நிச்சயதார்த்த தப்போ அப்படியே நாய்க்குட்டி மாதிரி குழஞ்சு பேசுறீங்க. இங்க பாருங்க, உடம்ப வளைச்சு மாப்பிளையோட அப்பா கிட்ட நடந்ததெல்லாம் மறந்துருங்க, நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, உங்க பெருந்தன்மையாலதான் நீங்க எங்க வீட்டுக்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த ஆளுக்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க. ச்சே, அப்பவே உங்களை அத்தனை பேருக்கு முன்னாடி 4 கேள்வி நாக்க அப்படின்ட்டு சாகுற மாதிரி கேட்டிருப்பேன். எல்லாரும் இருக்காங்களேன்னு வாயை மூடிக்கிட்டு வந்துட்டேன். ஆமா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க? ஹலோ, உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், எங்கேயோ பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மூளைகளை ஏதாவது குழம்பி போச்சா? சாரி மல்லிகா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாச்சே, அவங்க மனசை புண்படுத்த கூடாதுதாம்மா கொஞ்சம் இறங்கி பேசிட்டேன். இறங்குனது நீங்க மட்டும் இல்லைங்க, என்னையும் சேர்த்துல இறக்கிட்டீங்க. என்ன பார்த்தாலே அந்த குடும்பமே கிடுகிடுகிடு நடுங்குற அளவுக்கு நான் வச்சிருந்தேன். அதை நீங்க அப்படியே கெடுத்துருவீங்க போல இருக்கே. இங்க பாருங்க, ஒழுங்கா சம்பாதிச்சு என்கிட்ட குடுக்கற வேலையை மட்டும் நீங்க பாருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம மூக்க நுழைச்சிங்க, அறுத்து தூக்கி போட்டுருவேன். என்னடி? இங்க வாமா முதல்ல. அடுத்தது கூப்பிடுது, இந்த வர. என்ன பிரீத்தி, அப்பாவை திட்டுறதா இப்போ உனக்கு முக்கியமா போச்சா? ஏன் அப்படி கேக்குற? புரியாத மாதிரி பேசாதம்மா. என் கல்யாணம் நடக்குமான்னு நான் பயத்துல இருக்கேன். நீ என்னடான்னா நிச்சயதார்த்தத்துல அப்பா நடந்துட்ட முறை சரியில்லைன்னு சண்டை போட்டுட்டு இருக்க. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்ப கல்யாணம் நடக்குமான்னு பயப்படுற? ரமேஷோட சித்தப்பா காசில இறந்துட்டாரு. அது என் மாமனாருக்கு தெரிஞ்சா என் கல்யாணம் நடக்குமாமா? நிறுத்திட மாட்டாரா? அவருக்கும் மத்தவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சு எப்படியோ நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டோம். ஆனா இனிமேலும் மறைக்க முடியுமா? எப்படியும் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் எப்படி எங்க கல்யாணம் நடக்கும்? ரமேஷோட அப்பாவுக்கு ஏற்கனவே என்ன பிடிக்காது. இதுல தம்பி செத்து போன விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். நீ சொன்ன மாதிரி நான் ராசி இல்லாதவ, துரதிர்ஷ்டம் பிடிச்சவ. அதனாலதான் வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி தம்பிய காவு வாங்கிட்டான்னு வெளிப்படையா சொல்லி என் கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. நிச்சயதார்த்த நின்னாலே ஊர் அப்படி பேசும் இப்படி பேசும் நீ சொன்ன. இப்போ மணமேடை வரைக்கும் வந்து என் கல்யாணம் நின்னு போச்சுன்னா இதை விட கேவலமா தானமா பேசுவாங்க. அதுக்கப்புறம் என் லைஃப்ல கல்யாணம்னு ஒண்ணு நடக்குமாமா? நடக்கும், கண்டிப்பா நடக்கும். எப்படிமா? உங்க அம்மாவை நீ என்ன நினைச்ச? ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறவடினா தம்பி செத்து போன விஷயத்தையே மறைச்சு நிச்சயதார்த்தத்தை நடத்தின எனக்கு உன் கல்யாணத்தையும் நடத்த தெரியும். நீ எதையும் நினைச்சு பயப்படாம இரு. குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல உனக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். அம்மா, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இத மீறி எப்படிமா என் கல்யாணம் நடக்கும்? பிரீத்தி கண்ணு, இத கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தா உள்ள இருக்கிறது பெருசா பூதகரமா தான் தெரியும். இதை தாண்டி நம்மளால வேற எதையுமே பார்க்க முடியாது. இது அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி முட்டுக்கட்ட போடும். ஆனா இத அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சு பாரு. பாரு, நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளவு சாதாரணமா தெரியுதுன்னு. இதே மாதிரிதான் மகாலிங்க செத்து போன விஷயமும். அத மட்டுமே பார்த்தா அது அப்படியே மலை மாதிரி தான் இருக்கும். அதையே மறைக்கிற மாதிரி வேற ஏதாவது பண்ணிட்டா தானா அப்படியே தள்ளி போய் சாதாரணமாயிடும். அதத்தான் இந்த மல்லிகா செய்ய போறேன். அதனால நீ எதுக்குமே பயப்படாம உன் கல்யாணத்தை மட்டும் நீ எதிர்பார்த்துட்டு. ஹேய் சரி, போய் சந்தோஷமா இரு.
நம்ம நிலைமைய பத்தியா? உங்க பெரியப்பா வீட்டுல சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்குது. அந்த நேரத்துல நான் இப்படி ஒரு செய்தியை சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. எல்லாத்தையும் இழந்தேன். இப்போ உங்க அப்பாவையும் இழந்துட்டேன். இனிமே நான் எதுக்காக வாழணும்? எங்களை நீங்க இழக்கலையம்மா. உங்களுக்கு நான் இருக்கேன், தங்கச்சிங்க இருக்காங்க. அப்புறம் நீங்க ஏன் உயிரை விட நினைக்கணும்? இருந்ததெல்லாம் இழந்துட்டோம், அப்புறம் எதுக்கு உயிரோட இருக்கணும்னு நினைச்சா அப்புறம் இந்த உலகத்துல யாராலையும் உயிரோட இருக்க முடியாதுமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒண்ணு இழந்துட்டு தான் இருக்காங்க. அதே நேரம் ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதையேமா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நம்ம கையில எதுவுமே இல்லைனாலும் மனசுல இருக்கிற நம்பிக்கையை எப்பவுமே கைவிடக்கூடாதுமா. இனிமே இப்படி ஒரு முடிவை இனிமே மனசார கூட நினைக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா. ராஜகுமாரி, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? சொல்லுமா, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா?